ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் தொன்னை பிரியாணி தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேங்க. அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்து அதையும் நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கிறோங்க. இப்போ வதக்குனதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதோ நான் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரியாணி தாளிப்பெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 நட்சத்திர சோம்பு, பட்டை 2 சிறிய துண்டு, கல்பாசி எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சு விட்டுக்கிறோங்க. அடுத்து நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் உள்ள போட்டு நல்லா தாளிச்சுக்கிறோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் தாளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தாளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் 250 கிராம் காளான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் உள்ள போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்களா, காளான் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நம்ம மசால் தூளெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா காளான் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்து கூடவே நாம அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சரையும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா காளான் மசாலா கூட சேர்ந்து நல்லா கொதிபட்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 15 நிமிஷம் ஊற வைத்த 1.5 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்து அதையும் உள்ள சேர்த்துக்கிறோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் அரிசியை உள்ள நல்லா சேர்த்துட்டோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரிசியோட தண்ணியும் காளானும் மசாலா எல்லாம் கலந்து கொதிச்சு வர டைம்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் மட்டும் விட்டு குக்கரை இறக்கி வச்சிடுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்களா? ஆஹா, சுட சுட சுவையான மஷ்ரூம் தொன்னை பிரியாணி அருமையா ரெடி ஆயிருச்சுங்க. இதோ பாருங்க, நான் இப்போ அதை எடுத்து சர்வ் பண்ணிட்டேங்க. நாங்கள் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.